நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பா இருக்க வாழ்த்துக்கள். 11ஆம் தேதி பிறந்திருக்க எல்லாருக்குமே சிறப்பான செய்தி கடவுளும் ஏஞ்சல்ஸும் தராங்க. என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 11 அப்படின்னு டைப் பண்ணுங்க. When children are learning to walk, they fall down. Everyone makes mistakes. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நடக்க படிக்கும் போது கீழே விழுந்து விழுந்து தான் எந்திரிப்போம். அதே போல மனிதர்களாக பிறந்தவங்களை அனைவருமே தவறு செய்பவங்க தான். தவறு செய்துதான் நம்ம முன்னேற்ற பாதையில போக முடியும். எல்லாருக்குமே இது ஒரு பாடமாக இருக்கணும். When children are learning to walk, குழந்தைங்க நடக்க படிக்கும் போது தவறி கீழே விழுவது இயல்பு. அதே போல நம்ம வளர்ற பருவத்துல நமக்கு தவறுகள் திரும்ப திரும்ப வர்றது, அதுல இருந்து மேலும் முன்னேறுவதுதான் நம்மளுடைய பாதை. 11ஆம் தேதியில பிறந்த எல்லாருமே 11 அப்படின்னு டைப் பண்ணுங்க. 12ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் 12ஆம் தேதி பிறந்தீங்களோ அவங்க 12 அப்படின்னு டைப் பண்ணுங்க. Your actions must be soft. Be externally gentle and loving but internally strong. நீங்க உங்களோட செயல்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கணும், ஜென்டிலா இருக்கணும், லவ்விங்கா இருக்கணும், அதே நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க செய்யற செயல்கள், நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதுல எப்படி இருக்கணும், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய பேர் இதை பார்ப்பீங்க. மாணவர்களா இருக்கலாம், ஒரு வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். 12 நம்பர் 12 டைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆக்ஷன்ஸ் சாஃப்டா இருக்கணும், லவ்விங்கா இருக்கணும், ஜென்டிலா இருக்கணும், அதே நேரத்துல உறுதியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உறுதியா இருக்கணும். ஸோ நம்பர் 12 அப்படின்னு டைப் பண்ணுங்க. 13ஆம் தேதி பிறந்த அனைவருக்கும் இந்த செய்தி. குருவும் கடவுள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். The limitations of our brain do not change the reality. நமக்குன்னு ஒரு எல்லை வச்சிருப்போம். நம்ம மூளை இதுதான் செய்ய முடியும், இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நம்ம இருப்போம். அது do not change the reality. உண்மை சம்பவத்துக்கு மாறாக நம்ம செய்ய முடியாது. நம்மளுடைய பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் செய்ய முடியும், பழகி இருக்கும் ஒரே விஷயத்துக்கு திரும்ப திரும்ப. இந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே போனோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா அதையே தான் ஃபாலோ பண்ணும். திரும்ப மாத்தி வேற ஏதோ யோசிக்காது. மாத்தி யோசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வேற மாதிரி யோசிக்க கத்துக்கணும். அப்படி யோசிக்கும் போது நம்மளால நம்ம லிமிட்டேஷன் தாண்டி நம்ம ஜெயிக்க முடியும். Do not change the reality. ஆனா உண்மை என்ன அப்படின்னு நேர்மாறா யோசிக்காம நேராகவே யோசிக்கணும். இப்ப சூரியன் கிழக்க தான் உதிக்கும் அப்படின்னா கிழக்கு மட்டும்தான் உதிக்கும். மாத்திலாம் நம்ம உதிக்க வைக்க முடியாது. இரவு பகல், இன்பம் துன்பம், இது எல்லாமே இயற்கையானது. பட் நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ், நம்மளுடைய தாட் ஃபார்ம் பிரெயின்ல கிரியேட் பண்றதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், வேற மாத்தி யோசிச்சு புதிய பாதையை நம்ம உண்டாக்க முடியும். ஸோ 13 13ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே 13 அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருமே பாசிட்டிவா இருங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே டியூன்ட் வித் மீ. யாராவது ஹீலிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. Be happy always. Thank you.